வெல்கம் டு பிரியாஸ் ஃபுட் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி குருமா. இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார் இல்லாமல் வேறு ஏதாவது செய்யணும்னா இந்த மாதிரி குருமா செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அரை கப் அளவுக்கு துருவன தேங்காய், அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு பச்சை மிளகாய், 5 to 6 முந்திரி, இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை, இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். சீரகம் பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயமை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இதையும் இது கூட நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கணும். தக்காளியை வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியை வதக்கும் போதே 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கின பிறகு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கணும். நான் வச்சிருக்க மிளகாய் தூள் காரம் அதிகம், அதனால நான் அரை டீஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் இருக்க மிளகாய் தூளோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எங்கேயுமே திட்டு திட்டாக இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. குருமா கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இப்போ மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். நடுவில் எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி பாருங்கள், அதோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கணும். நான் திரும்ப க்ளோஸ் பண்ணி கொதிக்க விடுறேன். இது மாதிரி ஒரு 5 மினிட்ஸில் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் எடுத்து மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் அப்படியே விட்டுடுறேன். எண்ணெய்லாம் நல்லா திரிஞ்சு குருமா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி தழையை கட் பண்ணி போட்டுருங்க. நல்லா சுட சுட குருமா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தவறாமல் பிரியாஸ் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.